அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பதாக வத்தலையை சேர்ந்த இஸ்மத் என்பவர் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தார். சிடிஜேயில் வலிமா, நபி வழியில் வலிமா தின்னவாரா என்ற கருத்தில் ஒரு காணொளியை வெளியிட்டு, நபி வழியில் விருந்து தின்னவாரா, வலிமா தின்னவாரா, சிடிஜே சிலோன் தவிஜமா சகோதரர் அப்துல் ராசிக் உள்ளிட்ட அதை வழிநடத்தக்கூடிய உலமாக்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க. அதில் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்று சொன்னால், சிடிஜே வழிநடத்தக்கூடிய அப்துல் ராசிக் உட்பட நிர்வாகிகள் உலமாக்களிடம் சில கேள்விகளை நான் முன்வைக்கிறேன் என்று சில கேள்விகளை முன்வைக்கிறார். என்ன கேள்வி? விவாதத்திற்கு வாங்க, இதுதான் சஹி, இதுதான் இட்டுக்கட்டு, இது பலவீனமானது, இது மார்க்கத்தில் இல்லாதது என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள். விவாதத்துக்கு கூப்பிட்டு எக்கச்சக்கமான சனியன்கள் எடுத்து வச்சவங்க என்று ரெண்டாவது ஒரு விமர்சனம், ஒரு விதமான அவமானப்படுத்தக்கூடிய நிலையில் ஒரு வார்த்தை பிரயோகம். விவாதத்துக்கு வாங்க, இதான் நபி வழி, இதான் சஹி, இதான் லைஃப், இதான் இட்டுக்கட்டு, இது பலகீனமானது, இது மார்க்கத்தில் உள்ளது, இது மார்க்கத்தில் இல்லாதது. விவாதத்துக்கு கூப்பிட்டு எக்கச்சக்கமான சனியை நிறுத்தி வச்சிருந்தீங்க. இதை வச்சு என்ன வைக்கிறார் என்று சொன்னால், ஒரு விஷயம் கேட்க போறாராம். யாருக்கிட்ட கேட்க போறாராம்? சிடிஜே என்ற அமைப்பு விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க. விவாதத்துக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் சனியன்கள்ல தான் நாங்கள் இழுத்து வச்சிருக்கிறோம் என்று சொல்கிறார். முதலாவது இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும். சிடிஜே பிற கருத்துள்ளவர்களோடு விவாதத்திற்கு அழைப்பது என்பது சிடிஜேயின் மனோ இச்சைப்படி அல்லது சிடிஜேயின் யாப்பின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாடா, அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 16வது அத்தியாயத்தில் 125வது வசனத்தில் உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, அவர்களை விவேகத்துடன் அல்லாஹ்வின் பாதையை நோக்கி அழையுங்கள், வல் மௌஇலத்தில் ஹசனா, அழகிய அறிவுரைகளுடன் அவர்களை அல்லாஹ்வின் பாதையை நோக்கி அழையுங்கள், வஜாதிலுஹும் பில்லதி அஹ்சன், அவர்களுடன் அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தான் பிறர் கருத்துள்ளவர்களை, இன்னும் சொல்ல போனால் அல் குர்ஆனை மறுப்பவர்கள், இஸ்லாத்துக்கு எதிரானவர்களாக யாரெல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்களோ அவர்களை நேரடியாக விழிச்சு விவாத அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காஃபிர்களோடையே விவாதம் செய்யலாம் என்று சொன்னா, முஸ்லிம்களுக்குள்ள அழகான முறையில் இந்த விவாதத்தை நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கும் போது விவாதத்துக்கு கூப்பிட்டு சனியனை இழுத்து வச்சிருக்கிறீங்க என்று இவருக்கு எப்படி சொல்ல முடியும்? விவாதம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப இவர் சனியன் என்ற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துகிறார்? அல்லாஹ்வுக்கு பயன்படுத்துகிறார். எப்படி இவர்களுடைய அந்த குரோத மனப்பான்கு எங்க கொண்டு போய் இவர்களுடைய நிலைப்பாட்டை கொண்டு போய் வைக்குதுன்னு பாருங்க. நாங்க தெருவில் போற ஐஆர்சி காரனோட விவாதம் வேணும் என்று சொன்னோமா? குர்ஆன் சுன்னாக்கு அப்பால் இருந்து குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக எவர்கள் மார்க்கத்தை சொல்கிறார்களோ அவங்கள விவாதத்துக்கு கூப்பிடுறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கூப்பிடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்த அல் குர்ஆன் என்ற புனித வேதத்தின் அடிப்படையில் கூப்பிடுகிறோம். அதை சனியனை இழுத்து வைக்கிற வேலைண்டா இவருடைய விமர்சனம் யாரை நோக்கி போகுது? அல்லாஹ் சனியனை இழுத்து வைக்க சொல்கிறான், நபிகள் நாயகம் சனியனை இழுத்து வைக்கிற ஒரு மார்க்கத்தை தான் நமக்கு போதிச்சு வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு தவறான அடிப்படையற்ற அல் குர்ஆனை மறுக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன ஜமாத்துடா நீங்க என்று காரி துப்புகிறார். அப்ப ஜமாத்தை பார்த்து காரி துப்புறீங்களே, நாங்க உங்களோட ஜமாத்துகளை பார்த்து காரி உமிழ்வதற்கு ஆரம்பித்தால் எப்படியெல்லாம் காரி துப்பலாம்? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் ஜமாத்து நடத்தினா அது காரி துப்புற காரியமா? காரி துப்புற காரியம் என்று நீங்கள் நினைத்தால் நீங்க யாரை நோக்கி காரிய துப்புறீங்க? அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நோக்கி காரி துப்புறீங்க. இல்ல உங்களோட ஜமாத்தை நாங்க சொல்லல, நாங்க வலிமா மேட்டர் ஒன்றுக்கு தான் வரோம். வலிமா கொடுக்க போறீங்களாமே சிடிஜேக்கு என்று சென்ட் எல்லாம் அடிச்சு பெர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சு கொண்டு வலிமாக்கு ரெடி ஆகிறார். வலிமோண்டி சிடிஜேல வலிமோண்டி. சிடிஜே தெரியுமா? சிலோன் தௌஹீத் ஜமாத், அதில் வலிமா சாப்பாடு உண்டி, அதுக்கு போகிறது தான் ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன். தார்வாரை வலிமா தின்ன சிடிஜேல வலிமாண்டா உடேலுமா, நபி வழியிலே வலிமா. அந்த வலிமாக்கு ரெடி ஆகிறவர் அடுத்ததா என்ன கேட்கிறாரு? இத்தா பெண்ணை யாரு தூக்கினார் என்று கேட்கிறார். இத்தா பெண்ணை யாரு தூக்கினது? யாருடா இத்தா பொம்பளையை தூக்கினா? மாப்பிள்ள மௌத்தா போன பொம்பளை எத்தனை காலம் இத்தா இருக்கணும்? இத்தா காலம் முடிவதற்கு முன்பு இன்னொருவருடன் வாழ முடியுமா? அதே போன்று யாரு சரி இத்தா இருக்கிற பொம்பளையை தூக்கிட்டு போனாங்களா? கம்பெனி உள்ளுக்கு யாராவது மௌத்தா போனா அந்த பொம்பளையை தூக்குவீங்களேன்னு சரமாரியாக அவருடைய விமர்சனங்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசுகிறார். இந்த காலம் முடிகிறதுக்கு முந்தி இன்னொருத்தரோட பெத்தி கிராம் பாஸ்ல வாழையிலுமா யார் சரி இத்தாலிக்கிற பொம்பளையை தூக்கிட்டு போனா? அப்படி ஓவா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்க. மார்க்க சட்ட வழிகாட்டல் என்னங்கிறதையும் சொல்லுங்க. கடைசியா கம்பெனி உள்ளுக்கு
இருந்த ஒரு மனுஷன் மௌத்தா போய்த்தான். அவன்டா பொண்டாட்டி இத்தாலிக்கு விட்றான் இல்லைடா. அப்ப இந்த ஜமாத்துல யாரோ இதா இருக்கிற பெண்களை தூக்கி போன மாதிரி யாரோ செஞ்சீங்கன்ற மாதிரி காட்டி அதுல விழிச்சு பேசுற அந்த வீடியோல அப்துல் ராசிக்குடைய போட்டோவை போட்டு நைஸா அவர் என்ன செய்யறாராம், வாழைப்பழத்துக்குள்ள அப்படியே ஊசியை ஏத்துற மாதிரி அவர் ஏத்துறாராம். ஏத்தி அப்துல் ராசிக் தான் தூக்கிட்டு வந்தாரு, இத்தலை இருக்கிற பொம்பளை அப்துல் ராசிக் தூக்கிட்டு வந்தாருன்றத நேரடி வார்த்தையில் சொல்லாமல் மறைமுகம் அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறாராம். மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செஞ்சாராம். முதல்ல கேட்கிறோம், இதா இருக்கிற பொம்பளையை தூக்கிட்டு வந்ததா சொல்றீங்களே, நீங்க அதை கண்ணால பார்த்தீங்களா? உங்களுடைய 2 கண்களால் பார்த்து ஆமா இத்தலை இருக்கிற பொம்பளைய அப்துல் ராசிக் தூக்கி வந்ததை நான் பார்த்தேன் என்று இவர் சொல்கிறாரா? அப்படி சொல்வதாக இருந்தாலும் அதை யாரிடம் சொல்லணும்? குறித்த அப்துல் ராசிக்கிடம் தானே சொல்ல வேண்டும். நீங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, அல்லாஹ்வோட மார்க்கத்துக்கு முரணா இருக்குது, அல்லாஹ்க்கு பயந்து நடந்துக்கோங்க என்கிட்ட தானே அறிவுரை சொல்லணும். இவர் என்ன பண்றாரா, இதான் இருக்கிற பொம்பளைய தூக்கிட்டு வந்து வச்சு ஏதோ நடந்த மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அவதூறை பதிவு செய்கிறார். இந்த அவதூறை பதிவு செய்பவர் இது சிடிஜே ஜமாத்தில் ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு தாய நாங்க மட்டம் தட்டுறோம், ஒரு நிர்வாகிய மட்டம் தட்டுறோம் என்ற பார்வை மட்டும்தான், ஒன் சைட் பார்வை மட்டும்தான் அந்த இஸ்மத் என்பவருடைய மண்டையில குடியேறி இருக்குது. அடுத்த தரப்புல என்ன வரும்? ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது, ஒரு பெண்ணை அழைத்து வந்ததாக சொல்லப்படுகிறது, தவறான ஒரு சித்தரிப்பு முன்வைக்கப்படுகிறது. இது அந்த பெண் மீது வைக்கக்கூடிய ஒரு அவதூறு என்ற எண்ணம் இவருக்கு ஏன் வரவில்லை? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 24வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல சொல்கிறான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத், கற்பு உள்ள பெண்கள் மீது யாராவது அவதூறு சொல்லி சும்மலம் யதூபி அர்பஅத்தி ஷுஹதா, பிறகு 4 சாட்சிகளை கொண்டு வராத நிலையில், ஐ விட்னஸ் 4 கொண்டு வராத நிலையில் யாராவது அவதூறுகளை அள்ளி வீசினால் ஃபஜ்லிதுஹும் ஸமானீன ஜல்தா, அவர்களுக்கு 80 கசையடி கொடுங்க. வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, அவர்களுடைய சாட்சியங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வ உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கம்பெனியில் உள்ள ஒருத்தர் மௌத்தா போனோடனே பொம்பளையை தூக்கிட்டு வந்தீங்க, இதா உள்ள பொம்பளையை தூக்கிட்டு வந்தீங்க, இதா உள்ள பொம்பளையை யாருடா தூக்கிட்டு வரலாம், இதா காலம் என்னன்னு தெரியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்டு மறைமுகமாக அந்த பெண் மீது அவதூறு சொல்லி 80 கசேடி வாங்கக்கூடிய நிலையில் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் இந்த வத்தலை இஸ்மத் என்பவரை போன்றவர்களுக்கு 80 கசேடி கொடுத்து வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, அவர்களுடைய சாட்சியங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கடுமையாக கண்டித்து வ உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், இவர்கள் தான் ஃபாசிக்குகள், பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் ஒருவர் விபச்சாரம் குற்றச்சாட்டை முன்வைப்பதாக இருந்தாலும் ஐ விட்னஸ் 4 வேண்டும் என்றான் அல்லாஹ். சும்மலம் யதூபி அர்பஅத்தி ஷுஹதா, பிறகு நீங்கள் 4 சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் என்று அல்லாஹ் கடுமையா சொல்றான். 3 நபர்களை நீங்கள் கண்களால் காணக்கூடிய சாட்சிகள், எதை கண்களால் காண வேண்டும்? விபச்சாரத்தில் ஈடுபட்டதை கண்களால் கண்ட 3 சாட்சிகளாக இருந்தாலும் அதை சபைக்கு கொண்டு வர வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்திருக்கும் போது அடுத்த வண்டமானம் கெட்டு போன நமக்கு என்ன என்று சொல்லி உம்மத்துடைய கவலையில சமூக எண்ணத்தோட சமூக பற்றோட பேச வந்துட்டாராம். பேச வந்து அதாவது ஆடு நலைதண்டு ஓநாய் அழுத கதை போல இந்த ஓநாய் என்ன பண்ணுது, இவர் வந்து பாருங்களே சமூக பற்றுள்ளவர்மாய் ஜமாத்திடம் கேள்வி கேட்கிறோம், இப்படியா ஜமாத் நடத்துவது, ஜமாத் சீர்திருத்துவது என்று சொல்லி ஒரு அவதூறை பரப்புகிறீர்களே. 4 சாட்சிகள் உங்களால் கொண்டு வர முடியுமா? விபச்சாரத்துக்கு 4 வேணும். ஒரு தூக்கி வந்ததை கண்ணால கண்டாரா, அங்க கொண்டு போயிட்டு வச்சதை கண்டாரா, கண்டோன்னே இவர் சொல்லிட்டாராம் என்று சொல்ல வந்தால் இஸ்லாமிய பார்வையில் இந்த 4 சாட்சிகளை கொண்டு வராத பாவிகளுக்கு 80 கசையடி கொடுத்து அவர்களுடைய சாட்சியங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்கிறார். ஒருவருடைய வீட்டிலிருந்து வெளியேறி அவருடைய ரிலேஷனோ அல்லது நண்பி ஒருவருடைய வீட்டில் தங்கினா அதுக்கு அப்துல் ராசிக் பொறுப்பா? அப்துல் ராசிக் தான் அந்த பெண்மணியை வீட்டை விட்டு வெளியேறுங்க என்று கட்டளை இட்டாரா? அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கலாம், அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அப்ப அள்ளி வீசுவது அவதூற யாரு என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். இஸ்லாத்துல பொதுவான பார்வை என்ன? இந்த முகநூல் போராளிகள் சில பேர் இருக்கிறாங்க, அடுத்தவனை எங்கேயாவது விலத்தாட்டலாமா, அடுத்தவனை எங்கேயாவது வீழ்த்தலாமா, அடுத்தவனுக்கு குளிப்பறிக்கலாமா தேடி அலைந்து திரியக்கூடிய செய்தி சேகரிப்பவர்கள்,
அடுத்தவனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைச்சென்று வைங்க, அவங்களுக்கு அதை விட ஒரு மகிழ்ச்சி இருக்காது. லட்டு கிடைச்ச மாதிரி, அல்வா கிடைச்ச மாதிரி, குரங்குக்கு பூமாலை கிடைச்ச மாதிரி அப்படி சுத்தி திரிவாங்க, தலை சுத்தி இவனை எப்படியாவது வீழ்த்தலாமே, எப்படியாவது இவனை ஒளிச்சு கட்டலாமே என்று குறைமதியுடன் அலைந்து திரிபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி, யூகங்களில் அதிகமானதை விட்டு விடுங்கள். நீங்க யூகம் செய்கிறீர்கள், நீங்க ஒரு அனுமானத்தின் ஒரு விஷயத்தை கற்பனையின் பின்னாடி செல்கிறீர்கள். இன்ன பஅத வன்னி இஸ்முன், யூகங்களில் சிலது பாவமாகவே இருக்கிறது. சில விஷயங்களை நீங்க யூகித்தாலே அது பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா தஜஸ்ஸசு, துருவி ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, ஒருவர் ஒருவருக்கு எதிராக புறம் பேசி திரியாதீர்கள். இது புறமா இல்லையா? அப்போ ஒருவரை பற்றி உள்ளதை அவர் இல்லாத சபையில் பேசுவதே புறமாக இருக்கும் பொழுது இதை எப்படி இஸ்மத் என்பவர் சமூக வலைத்தளத்தில் பேசலாம்? இல்லாத ஒன்றை அவதூறை எப்படி அள்ளி தெளிக்கலாம்? அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், இது போன்ற மனோநிலையில் இருப்பவர்களுக்கு அயு யஹிப்பு அஹதுக்கும் ஐயாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன், நீங்கள் உங்களுடைய மரணித்த சகோதரனுடைய மாமிசத்தை பச்சையாக உண்ணுவதற்கு விரும்புகிறீர்களா? நீங்கள் பொணம் தின்னிகளா? மனித மாமிசம் உண்பவர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஃபகரிஹ்துமுஹு, அதை நீங்கள் வெறுப்பீர்கள். வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன், நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 49வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல சொல்றான். இருக்கிற விஷயத்தை அவன் இல்லாத சபையில பேசினா புறம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க எப்படி இந்த அவதூறை பரப்பலாம்? நீங்க எப்படி இல்லாதது இட்டி கட்டி சொல்லலாம்? நீங்க எப்படி நீங்களா உண்ட கற்பனை பண்ணி, நீங்களா உண்ட யூகிச்சு, நீங்க எப்படி தீர்மானம் எடுத்து அறிவிக்கலாம்? இப்படி சொல்வது, இப்படி பிரச்சாரம் செய்வது, இந்த செய்தியை பரப்புவது பிணம் தின்னிகள் தான் செய்வார்கள். பிணம் தின்னிகளாக நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்பதை பார்க்கிறோம். அப்ப இவர் என்ன சொல்றாரு? நான் அப்துல் ராஸிக் கிட்ட கேட்டேன் தானே, நான் வந்து ஃபோன் பண்ணினேன் தானே, நான் அவருடன் பேசினேன். நீங்க இப்படி ஒரு வீடியோ போட்டு இருக்கிறீங்களே, நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்றது தெளிவாக குறிப்பிட்டு பேசி இருக்கலாம். ஆனா அதை கூட பேசாம என்ன சம்பந்தப்படுத்துற மாதிரி போட்டோ போட்டு நீங்க இப்படி போடுறீங்களே, இது சரியா? அந்த குறித்த பெண்மணியை வீட்டில இருந்து அவங்க வெளியே வந்திருந்தால் அதுக்கு நான் காரணமாக முடியுமா? அந்த பெண்மணியும் அந்த பெண்மணியுடைய ஒரு மகளும் வீட்டில் இல்லாமல் வேறொரு இடத்தில் இருந்தாலும் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அந்த பெண்மணி வெளியே வந்திருப்பதற்கு நான் எப்படி ஜவாபு சொல்ல முடியும்? அது என்னோடு எப்படி தொடர்பு படுத்தினீர்கள்? நான் அவர்களை அழைத்து வரவில்லை. அந்த அவர்கள் வெளியேறியதற்கு நான் காரணம் அல்ல, அது அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம், அதற்கு நான் பொறுப்பல்ல என்று தெளிவாக சொல்லும் போது, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேனா இல்லையா? நான் உங்களுக்கு 2 தடவை எடுத்தேனா இல்லையா? நீங்க வாலைக்கும் சலாம் என்று போட்டீங்க, நீங்க வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறதா போட்டீங்க, நீங்க வந்து பேசியிருக்கணுமா இல்லையா? அப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்லாட்டி என்ன மானத்தை வாங்குவீங்களோ? அடுத்தவண்ட மானத்தை வாங்குற அதிகாரம் உங்களுக்கு யாரு கொடுத்தா? அடுத்தது யாராவது உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு நீங்க இந்த நாட்டில் ஜனாதிபதியா? இந்த நாட்டில் வந்து நீங்க கவர்னரா? இந்த நாட்டில் நீங்க நீதிபதி, பிரதம நீதி அரசரா? உங்ககிட்ட வந்து பாவ அறிக்கையை சமர்ப்பித்து வத்தலையில் உள்ள இஸ்மத்திடம் நாங்கள் பாவ அறிக்கையை சமர்ப்பித்து விட்டோம், அவர் இனிமேல் பாவ மன்னிப்பு தந்தால்தான் எங்களுக்கு மோட்சம் பெற்று இந்த சமூகத்தில் நடமாட முடியும் என்று சொல்லுகின்ற நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்களா? அந்த நிலைக்கு அல்லாஹ் உங்களை வச்சாரா? நீங்க அல்லாவா? அல்லாஹ்வுடைய இடத்திலிருந்து அடுத்தவங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துற வேலையை பார்க்குறீங்களா? உங்களிடம் ஏன் சொல்ல வேண்டும்? நீங்கள் யார் அதை கேட்பதற்கு? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? சமூக விஷயங்களை பேசுறீங்களா? சமூக புரட்சி செய்றீங்களா? பொது விஷயங்களை பேசுறீங்களா? பொது விஷயங்களை பேசுங்க. அப்துல் ராஸிக்குடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமா பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தா? சிடிஜேல ஊழல் நடக்குது, சிடிஜேல அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, சிடிஜேல பொது சொத்துல சூறையாடப்படுது என்ற ஒரு கேள்வி வந்தால், அதற்கு சான்றுகள் வந்தால், ஆதாரம் இருந்தால் அதை பேசலாம். பொது சொத்து இப்னு லுத்துபியாவுடைய விஷயத்துல ரசூலா மிம்பர் மீடின் மீது ஏறி அவருடைய அம்மா வீட்டில் இருந்தால், அப்பா வீட்டில் இருந்தால் இந்த அன்பளிப்பு அவருக்கு கிடைத்திருக்குமா என்று பகிரங்கப்படுத்தினார்கள். அது நபி வழி. பொது சொத்தை சூறையாடினால் பகிரங்கப்படுத்தி பேசலாம். நீங்க வந்து தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை விஷயத்துல நடந்துச்சா நடக்கலையான்றது பகுப்பாய்வு செய்யாம உங்களுக்கு கூஜா தூக்குற எவனோ அல்லது உங்களை உசுப்பேத்துற எவனோ, உசுப்பேத்துறான் என்று சொன்ன உசுப்பேத்து விட்டான் மயிலோடு நீங்க இறங்குவீங்களா? களத்துல குதிச்சிருவீங்களா? இப்படி செஞ்ச மார்க்கத்தில் ஒரு வரையறையை பார்க்க மாட்டீங்களா? வாயிந்தால் பேசலாம் என்பது இஸ்லாம் சொல்லாது. சரியானதை பேசணும், நல்லதை பேச வேண்டும், அல்லது வாயை மூடி இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பக்கூடியவன் செய்ய வேண்டிய வேலை. நான் உங்களுக்கு போன் ஆன்சர் பண்ணாட்டி என்ன மானத்தை வாங்குற அதிகாரத்தை உங்களுக்கு யாரு தந்தா? உங்களோட பேரை நான் சொல்லலையே, உடனே உங்களோட பேரை சொல்லலையே,
பேரை சொல்லல. என்ன சொல்றீங்க? சிங்களத்துல பேசுற ஆட்கள் என்றால் இவங்களுக்கு சிங்களத்துல தான் பதில் சொல்லணும், ஆனா தமிழ்ல பதில் சொன்னேன். ஏனண்டா நான் வானத்தை பார்த்து காரி துப்புறதுக்கு விரும்பல. இப்ப யாரை சுட்டி காட்டுறீங்க மறைமுகமாக? சிங்களத்துல பயான் பண்ற ஆக்கலன்றதுனால இத தமிழ்ல பேசுறதை விட சிங்களத்துல பேசினா எப்படி இருக்கும்? கண்ணு மேல பார்த்து துப்புனா நம்மட மூஞ்சில போடும். அதான் தமிழால பேசிட்டு இல்லாட்டி சிங்களத்தால தான் பேச வரும். இப்படியே விட்டா இது சின்ன புள்ள விளையாட்டா? அல்லாட மார்க்க விஷயம் சம்பந்தப்பட்ட ஒன்று இல்லையா? குர்ஆன் ஆயத்துகள் உங்களுக்கு எதிராக வந்து நிக்கிதா இல்லையா? நீங்க அப்படியே தொட்டிலை மாட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விட்டு கொண்டு இருப்பீங்களா? கேட்டா நான் ஆட்டி கொண்டு தானே இருந்தேன் என்று சொல்லுவீங்களா? இதுதான் உங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்த, உங்களுடைய ஜமாத் உங்களுக்கு சொல்லி தந்த மார்க்கம் இதா? வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும், யாருடன் பேசுகிறோம் என்பதை தெரிந்து பேச வேண்டும். அதே போன்று அவர் சொல்கிறார், வலிமாவை சிடிஜிலே கொடுப்பேன் இவர் மாரடிச்சு சொல்றாரு. அவ்வளவு கெத்தா நான் வலிமாவை சிடிஜே உள்ளுக்கே கொடுப்பேன் என்று பகிரங்கமா அல்லது மறைமுகமா பெருமை பீத்தேலுமா? ஆமா, இன்ஷா அல்லாஹ் அப்துல் ராசிக் 2ஆம் திருமணம் செய்யவிருக்கிறார் இன்ஷா அல்லாஹ். அப்படி செய்யும் பொழுது அந்த வலிமாவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஜமாத்துடைய அனுமதி கிடைத்தால் கண்டிப்பாக இந்த சிடிஜே தலைமையகத்தில் தான் வைப்பேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்கு என்ன சங்கடம் இருக்குது? உங்களுக்கு எந்த பிரச்சனையும்? உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்க இருக்கணும். அப்துல் ராசிக் வலிமாவை சிடிஜில கொடுக்கிறாரா, புக்கர் ஹால்ல கொடுக்கிறாரா, மாளிகாவத்த பிரதீபால கொடுக்கிறாரா? கேட்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. உங்களோட வீட்டுக்குள்ள கொடுக்கிறதா இருந்தா தான் நீங்க கேட்கலாம். ஏன் வீட்டுக்குள்ள உங்களோட வலிமா எப்படி கொடுப்பீங்கன்னு? நான் என்னுடைய வசதிக்குட்பட்ட ஒரு வலிமா கொடுப்பதா இருந்தா நபி வழி பிரகாரம் எங்க செய்யணுமோ அதை செய்வோம். அதை சொல்லும் போது கூட நபி வழியில் வலிமாக்கு போறேன் பெர்ஃபியூம் அடிச்சு கொண்டு இருக்கிறாரு. நபி வழி வலிமாண்டா உங்களுக்கு கிண்டலா, கேலியா, கூத்தா? எல்லாரும் ஜோகி போட்டு மாப்பிள்ள மணவரையில மணமகனும் மணமகளும் சேர்ந்து அந்நிய கலாச்சாரத்தோடு ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்களுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி கொண்டு கபில் து நிக்காஹா என்று சொல்லி அரபுல வார்த்தை சொல்வதனால் மார்க்கத்தை சொல்லி முடிச்சிட்டோம் என்ற ஒரு எண்ணத்துல அவங்க நிக்கா ஒப்பந்தத்தை செய்து கொண்டு கூட்டு துவா கேட்டு அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த ஆதம வ அவ்வா என்று சொல்லி ஆதமையும் அவ்வாவையும் எப்படி நீ சேர்த்து வைத்தாயோ அப்படி சேர்த்து வை என்று பிதுஅத்தான வலிமா செய்ய எங்களுக்கு சொல்றீங்களா? நாங்கள் நபி வழியில் தான் வலிமா செய்வோம். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? நபி வழியில உங்களுக்கு அழைப்பு கொடுக்கறத நீங்க எதிர்பார்க்கறீங்களா? உங்களை போன்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறது நஷ்டம். ஏனென்றால் மார்க்கத்தில் ஒரு அடிநுனி தெரியாதவர்கள், இந்த மாதிரி மார்க்கத்தை ஏளனம் போட்டு கொச்சையாக பேசக்கூடியவர்களை நாங்கள் கண்டிப்பாக புறக்கணிக்கத்தான் வேண்டும். அடுத்தது, இந்த விஷயத்துல சில பேர் பின்னணியில் செயல்படுகிறார்கள். அவங்களுக்கு ஏதாவது அல்வா கிடைக்கணும், லட்டு கிடைக்கணும் என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய ஜமாத்தின் யாப்பிலே பிறருடைய மானம் சம்பந்தப்பட்ட எதையும் பகிரங்கப்படுத்தி பேசக்கூடாது என்று இருப்பதனால சில பேர் தப்பிக்கொண்டு இருக்கிறாங்க. என்னமோ உத்தமர்களை போன்றும் மற்றவர்களை குற்றவாளிகளை போன்றும் ஒரு விதமான தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாத்திலையும் ஃபைல் நமக்கிட்டையும் கிடக்குதுதான், ஆனா அதை நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம். அடுத்தவனுடைய மான விஷயத்துல விளையாடுவதை இஸ்லாம் தடுத்திருப்பதனால. ஏன்னா இங்க உள்ள எல்லாமே சுத்தமானவர்களா, எல்லாமே பரிசுத்தமான நிலையில் இருக்கக்கூடியவர்களா? அல்லாஹ்வே சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், உங்களால் முடிந்த அளவு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இத்தக்குவா என்பது அவனவன் சக்திக்குட்பட்டு தான் தக்குவா. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன யஜ்தனீபூனல் கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஸ இல்லல் லமம, யார் பெரும் பாவங்களை விட்டு வெட்கக்கேடானவற்றை விட்டு விலகிக் கொள்கிறார்களோ அவர்கள் மன்னிப்பு கேட்டால், இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, உமது இறைவன் தாராளமாக மன்னிக்க கூடியவன். ஆனால் சின்ன சின்ன அற்பமானவைகளை பொறுத்தவரையில் அதற்கு மன்னிப்பே கேட்க வேண்டியதில் அல்லாஹ்வே என்ன செய்வான்? அலட்சியம் செய்து விடுவான். உவ அலமு பிக்கும், ஏனென்றால் அல்லாஹ் உங்களை பற்றி நன்கு அறிந்தவன். இது அன்சாக்கும் மினல் அர்லி, அல்லாஹ் உங்களை பூமியிலிருந்து படைத்த போதும் வைதா அன்தும் அஜின்னத்தும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், நீங்க உம்மாட வயிற்றுக்குள்ள இருக்கிற நேரத்தில் கூட நீங்க எந்த நிலையில் இருந்தீர்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், எவனும் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், நான் சுத்தம், நான் சுத்தம், அவன் குத்தம், இவன் குத்தம், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் தலையில் அசுத்தம், இவன் தலையில் அசுத்தம் என்று சொல்லி இரால்ட கதையாக தன்னுடைய தலையில் அசுத்தத்தை வைத்துக் கொண்டு எவனும் தெரியக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உவ அலமு பிமனித்தகா, இறையச்சம் உள்ளவன் யார் என்றது அவனுக்கு தெரியும் என்றான் அல்லாஹ். 53வது அத்தியாயத்தில் 32வது வசனம். ஒவ்வொருத்தரும் அவங்க பெரிய சுத்தமானவர்கள் போல கதைகள் அளந்து கொண்டிருக்கிறாங்க. இரவு 2 மணிக்கு புத்தி சொல்லி கொடுப்பதற்காக அடுத்த வீட்டுக்கு புகுந்தவர்களை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தால் என்ன நடக்கும்?
அவர்கள் அடி வாங்கின வீடியோக்களை ஷேர் பண்ண ஆரம்பித்தால் என்ன நடக்கும் வரலாறுகளை மறந்து எவனும் பேச வரக்கூடாது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பட்டியலை, என்னுடைய நன்மை அறிக்கைகளை, பாவ அறிக்கைகளை நான் இறைவனுக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நன்மை அறிக்கைகளையும் பாவ அறிக்கைகளை நீங்க இறைவனுக்கு சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அடுத்தவனுக்கு விரல் நீட்ட வந்தா தான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை அறிந்து ஒவ்வொருவரும் பேசுவதற்கு முன் வர வேண்டும். அதுல கடைசியா யாருக்குமே அநியாயம் செஞ்சிடாதீங்க, அநியாயம் செய்யாம வாழ்ந்துருங்க இவர் சொல்கிறார். யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதீங்க. இப்ப எனக்கு நீங்க அநியாயம் பண்ணலையா? நான் போனை ஆன்சர் பண்ணாத ஒரே காரணத்துக்காக என் மானத்தை இவர் வாங்கி அப்படியே மக்கள் மத்தியில ஏலமுட்டு இருக்கிறாரே, அப்ப எனக்கு இது நடந்த அநியாயம் இல்லையா? உங்களிடம் 4 கண்ணால் கண்ட விபச்சாரத்துக்கான சாட்சிகள் இருந்தால் கூட அது நீதிமன்றத்துக்கு தான் நீங்க ஒப்படைக்கணும். அடுத்த மனுஷனுக்காக நீங்கள் அதை எடுத்து காட்டுவது இறைவனுடைய சாபத்துக்குரிய ஒரு வேலை இல்லையா? அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல இந்த அவதூறு பரப்பிய கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தபியூ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். வமை யத்தபி ஹுதுவாத்தி ஷைத்தான், யார் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவார்களோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அவன் மானக்கேடானதையும் வெட்கக்கேடானதையும் தீயதையும் தான் ஏவுவான். வலவுலா ஃபலுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் மாத்திரம் உங்கள் மீது இல்லாவிட்டால் மா ஸக்கா மின்கும் மின் அஹதின் அபதா, உங்கள யாருமே பரிசுத்தமாக இருக்க மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். நீங்க எல்லாம் பரிசுத்தமா? அல்லாஹ்வுடைய அருளால் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாவிட்டால் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது, வத்தலிலிருந்து இஸ்மத் என்பவர் என்ன செய்வாராம்? யாரு பரிசுத்தமானவர் யார் அசுத்தமானவர் என்று சொல்லி அவர் அங்கிருந்து எடை போடுவாராம். எடை போடும் போது அவர் போடுற எடை அளவுக்கு அடுத்தவங்க என்ன செய்யணுமாம்? அந்த பரிசுத்தத்தை உள்வாங்கிக் கொள்ளணுமாம், அந்த அசுத்தத்தை உள்வாங்கிக் கொள்ளணுமாம். இதுக்கு உங்களை நியமிச்சது யாரு? இந்த அரசாங்கம் நியமிச்சாங்களா? இந்த வேலை ஆபத்தான வேலை, அல்லாஹ்வின் சாபம் இறங்கும் வேலை, அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும் வேலை. அடுத்தவண்ட மானத்துல கை வைத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்னல்லாஹ் ஹர்ரம அலைக்கும் திமாஅக்கும், அல்லாஹ் உங்களுடைய இரத்தங்களை, உயிர்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான். வ அம்வாலக்கும், உங்களுடைய செல்வங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான். வ ஆராலக்கும், உங்களுடைய மானங்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான். கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஸஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா, இந்த நாளுடைய புனிதத்தை போன்று, இந்த மாதத்தின் புனிதத்தை போன்று, இந்த ஊரின் புனிதத்தை போன்று, மக்காவின் புனிதத்தை போன்று ஒவ்வொருவருடைய மானமும் புனிதமானது, ஒவ்வொருடைய உயிரும் புனிதமானது, ஒவ்வொருடைய செல்வமும் புனிதமானது என்று சஹீஹ் புகாரில் ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கிறது. நீங்க மக்காவின் புனிதத்தில் கை வைத்திருக்கிறீர்கள். ஒருவருடைய மானத்தில் கை வைத்தால் மக்காவின் புனிதத்தில் கை வைத்ததாக கருதப்படும், துல்ஹஜ் மாதத்தின் புனிதத்தில் கை வைத்ததாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க, நீங்க உங்க பாட்டுக்கு பேசுவீங்களா? நீங்கள் இப்படி பேசுவதிலிருந்து விலகணும். அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்ததிலிருந்து நீங்க விலகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதி இழைத்தவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த திரையும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க ஏமானத்துல கை வச்சிருக்க, நான் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். நான் தவறு செய்யவில்லை, தவறே செய்திருந்தாலும் என்ற மானத்தில் கை வைக்கிற அதிகாரம் வத்தலையை சேர்ந்த இஸ்மத்துக்கு கிடையாது. இது செய்வதனால் என்னுடைய பிரார்த்தனை உங்களுக்கு எதிராக அமைந்திருக்கிறது. என்னிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்கும் வரைக்கும், இதை நீங்கள் வாபஸ் வாங்கும் வரைக்கும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வின் முன்னிலையில் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நான் உங்களை இன்ஷா அல்லாஹ் சந்தித்துக் கொள்கிறேன். புறம் பேசி அவதுரை அள்ளி வீசி அநியாயமாக அடுத்தவருடைய மானத்தில் விளையாடி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அடுத்தவர்களை மானபங்கப்படுத்த நினைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வகைராக்கள், உங்களுடைய பின்னணியில் செயல்படும் அனைவருக்கும் இதுதான் விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இது போன்ற அற்பமான தூ என்று காரி துப்புற ஜமாத்த வேலை செய்ய மாட்டோம். நீங்கள் சார்ந்த ஒவ்வொரு ஜமாத்துகள்ல தூ என்று காரி துப்புற வேலைகளை பட்டியல் போட்டு ஒவ்வொரு ஆலிமுடைய பேருடனும், ஒவ்வொரு தொண்டனுடைய பேருடனும், ஒவ்வொரு தலைவனுடைய பேருடனும் நாங்கள் பேச ஆரம்பித்தால் நீங்கள் சொன்னதை போன்று வானத்தை பார்த்து காரி துப்பின அந்த கேடு நம்ம சமுதாயத்துக்கு வந்துடும் என்பதனால் அடங்கிக் கொள்கிறோம், அடக்கி வாசித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தில் வத்தலை இஸ்மத் தொடர்ந்தால் சிடிஜே அப்துல் ராசிக்கும் தொடருவேன் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.